हरि ओम श्री गुरुभ्यो नमः. ஸோ எல்லாரும் குரு ஸ்தோத்திரம் சொல்லுவோம் இல்லையா? இந்த கடைசியில் என்ன சொல்லுவோம்? துமேவ மாதாச்ச பிதா துமேவ துமேவ பந்துஷ்ச சகா துமேவ அப்படின்னு எல்லாமே நீ தான் குருவே, எல்லாமே நீ தான் மாதா, நீ தான் பிதா அப்படி சொல்கிறோம் இல்லையா? அது எப்படி அது மாதிரி பண்ண முடியும்? என் சொந்தக்காரங்க எல்லாம் நீ தான், அம்மா நீ தான், எனக்கு அம்மா இருக்கா, எனக்கு அப்பா இருக்கா, ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு குரு நீ மட்டும்தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு சொல்லணும்னு சாஸ்திரம் சொல்றது. அது நம்ம டெய்லி சொல்கிறோம். அது நம்ம ஸ்பிரிட்டோட சொல்கிறோமா அப்படின்னு யோசிச்சோம்னா எப்படி அது அப்படின்னா, தர்ம அர்த்த காமத்துக்கு நம்ம ஏற்கனவே எல்லா ரிலேட்டிவ்ஸையும் யூஸ் பண்ணிட்டோம். ரியல் அம்மா, ரியல் ஃப்ரெண்டு, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம். மோட்ச புருஷார்த்தத்துக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரே ரிலேஷன்ஷிப் குரு தான். ஈஸ்வராவை நம்மளால டைரக்டா பார்த்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பூஜையில இப்போ காந்தி ஜெயந்தி அப்படின்னா காந்தியோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். ஆனால் வியாச பூஜா அப்படின்னா வியாசர்லேருந்து லேட்டஸ்ட் நம்மளுடைய ஆச்சாரியாஜியோட ஃபோட்டோ வரையும் வச்சு பூஜை பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நாலேஜ், இப்போ வியாசருக்கு இருக்கிற நாலேஜ் என் குருவுக்கு இருக்குது. அந்த வியாசர் எப்படி எத்தனை பேருக்கு அவருடைய இந்த பரம்பரையில் எத்தனை பேருக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண ஆச்சோ, அது மாதிரி என்னுடைய குருவோடைய உபதேசம் வழியாக எனக்கு மோட்சம் கிடைக்க போகிறது அப்படின்ற பாவனையோட நம்ம ஒரு நாளும் இந்த சாஸ்திரத்தில் ட்ராவல் பண்ணணும், ட்ரெல் பண்ணணும். நம்ம எல்லா தடவையும் கன்சிஸ்டண்ட்டாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி சிஷ்யனா நான் மாறுறது. இப்போ குருன்னா நம்ம சொல்லிடுவோம் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டம், அது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருது. நீங்கள் சாஸ்திரத்தில் ஒரு இடத்துல தான் சொல்கிறோம் குருவை பற்றி, அதோடைய எக்ஸ்பேன்ஷன் தான் குரு. அதுக்கப்புறம் குருவோட அணுகம்பார்த்தம்லாம் படிக்கிறோம். சிஷ்யனுக்கு தான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், சிஷ்யன் எப்படி இருக்குன்னு. நம்ம அதை விட்டுட்டு ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டம் குரு அப்படி இருக்காளா அப்படின்னு முதல்லலாம் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை கொஞ்சம் அப்படி ஓரம் கட்டிட்டு, ஏன்னா நம்ம என்னைக்கு பிரம்மனிஷ்டனா ஆகிறோமோ அப்போ தான் நம்ம குருவோட பிரம்மனிஷ்டத்துவம் நமக்கு புரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம ட்ரஸ்ட் அண்ட் ரெவரன்ஸோட படிக்கணும். மீதி எல்லாம் சிஷ்யனுக்காக கொடுத்துருக்கு. ஸோ அதில் ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் கிருஷ்ணர் சொல்கிறாரு, அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அர்ஜுனனை நிறைய வேர்ட்ஸில் கூப்பிடுறாரு. மகாபவோ, பரந்தப, புருஷர்ஷப, அதுக்கப்புறம் குரு நந்தன, தனஞ்சய, சவ்யசாட்சி எல்லாமே சொல்கிறாரு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 2 விஷயம் சொல்கிறாரு. ஒன்று அனசூய, அப்புறம் அனகஹ, 2 சொல்கிறாரு. ஒன்று பாப்பம் இல்லாதவனே, பாப்பத்தை பார்க்காத, குற்றத்தை பார்க்காதவனே. இது 2 குவாலிஃபிகேஷன். எப்படி குருக்கு நம்ம 2 குவாலிஃபிகேஷன், ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் வச்சிருக்கோமோ, சிஷ்யனுக்கு இந்த 2 குணம், 2 இதை மட்டும், வேல்யூஸை மட்டும் எடுத்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நம்மளுடைய ஃபுல் சாதனை சதுஷ்டயம், அதம்பித்தம், இதுலேருந்து எல்லா வேல்யூஸும் 2த்துலையுமே அடக்கலாம். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பாப்பம் இல்லாதவனே, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நீ அர்ஜுனனுக்கு பாப்பம் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இல்லையா, இன்னபிலிட்டி டு டூ பாபா, அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கிறது கிருஷ்ணர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. எதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறாரு? அது மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது டீச்சிங்காக அந்த பேரை சொல்கிறார். அதுக்கப்புறம் அவங்க ஸ்ரத்தா இருக்கு, குற்றம் பார்க்காதது அப்படின்னா ஸ்ரத்தா இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த 2 வேர்டை நமக்குள்ளே வருதா இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக குருவோட ட்ராவல் பண்ணும்போது செல்ஃப் வேலிடேட் பண்ணோம்னா இந்த நாலேஜ் புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி இந்த சப்ஜெக்ட் தெரியும் நமக்கு எவ்வளோ ரேர் அப்படின்னு. நீங்கள் பின்னாடி படிக்க போகிற உபநிஷத்துலாம் ஒரு சிஷ்யனும் எப்படி தபமிருந்து போய் குருவை அடைஞ்சு இதை படிச்சிருக்கா அப்படின்னு. அதாவது ஒரு உபநிஷத்தில் நம்ம படிச்சிருக்கோமா,
2 மாதம் நம்ம வீட்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து சாய் கல்புக்கா போய் ஆச்சாரியாஜிக்கு போய் நம்ம வந்து சேவா, அதுக்கப்புறம் ஒரு பாதம் சொல்லி கொடுக்கணும். அது மாதிரி நம்ம ஒருத்தரும் டேர்ன் பண்ணி போட்டால் என்னைக்கு படிச்சு முடிச்சு என்னைக்கு மோட்சம் இருக்கு, அதெல்லாம் இருந்து அதெல்லாம் வந்து உபனிஷத்துல இருந்து அதில் அந்த வேல்யூவை தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ கஷ்டமான இவ்வளோ ஒரு அரிதான விஷயத்த வந்து நமக்கு ஃபோனை பண்ணி கூப்பிட்டு கேம்ப் வச்சு கூப்பிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கொடுக்குறான். ரொம்ப கிரேட், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டீச்சர்ஸ் வந்து ஆச்சாரிய சூரியபிரியாஜி. ஏன்னா எங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வருஷம் நாங்கள் படிக்கிற போது இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனா எங்களுடைய நெக்ஸ்ட் 108 நாள் கட்டுன்னு இருக்கும். 108 நாள் கிளாஸ் டெய்லி காத்தால் அட்டன் பண்ணுவோம். எவ்ரி இயர் இந்த டேலேருந்து 108 நாள் சாத்துர்மாசியம் நாங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி படிச்சிருக்கோம். அது மாதிரி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கை குழந்தைய வச்சு படித்து இதெல்லாம் படித்து புரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இத்தனை பேரையும் வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது கம்யூனிகேஷன்னாலையும் தன்னுடைய தபஸ்னாலையும் தன்னுடைய அறிவுனாலையும் ஈர்த்து இத்தனை பேருக்கு வந்து தன்னுடைய கம்பேஷன்னாலையும் இந்த நாலேஜை கொடுத்து யாருக்காவது புரிஞ்சிடாதான்னு ட்ரை பண்ணுறான். இது மாதிரி தான் எல்லா டீச்சரும் அப்படின்ட்டுருக்கான் இதே பரம்பரையில். ஸோ இந்த கிரேட் டேல கிரேட் ஆச்சாரியாஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி நம்ம வந்து அந்த அர்ஜுனனுடைய குணத்தை எப்படியாவது வளர்த்துக்கணும்னு வேண்டிட்டு இந்த குரு பூர்ணிமா நான் வந்து விமர்சையாக வந்து இதை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணி கண்டினியூஸாக நம்ம வந்து இந்த ஞான விஷயத்தில் இருக்கணும். நம்மளாம் இப்போ ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் ஒரு மூச்சு விட்ட மாதிரி இருக்கும். அப்பாடா 32 இயர்ஸ் நம்ம எதுவும் வெயிட் பண்ண தேவையில்லை. நம்ம ஆச்சாரியாஜி எவ்வளோ ஒரு கருணை உள்ளத்தோட நம்மளையெல்லாம் ஏற்றுட்டு நம்மளை ஸ்டூடெண்ட்டாக இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. முடிச்ச வி ஆர் ஆல் ரியலி வெரி பிளஸ்ட். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. அண்ட் வி ரெக்வஸ்ட் ஆச்சாரியாஜி டு டேக் யுவர் சீட் இன் த ஃப்ரண்ட் ரோ அண்ட்